அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய லைஃப் ஸ்டோரி பத்தி வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். முந்தைய வீடியோக்களோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. என்னோட சின்ன தங்கச்சியோட நிச்சயதார்த்தத்துல கல்யாணம் 6 மாசம் கழிச்சுன்றது போலதான் முடிவு பண்ணியிருந்தாங்க. இந்த 6 மாசத்துல என்னென்ன நடந்துச்சுன்னா, கொஞ்ச நாள் கழிச்சு என்னோட பெரியம்மா, அதாவது எங்க அம்மாவுடைய அக்காவுக்கு ஏற்கனவே கண்ணெல்லாம் சரியா தெரியாது. கொஞ்சமா தெரிஞ்சாலும் அவங்க டெய்லி காலையில சாயங்காலத்துல ஏதாச்சும் ஒரு டைம்ல எங்க வீட்டுக்கு வந்து எங்க அம்மாவை பார்த்துட்டு போயிடுவாங்க. இப்படி இருந்த எங்க பெரியம்மா, அவங்களுக்கு திடீர்னு ஏதோ ஒரு உடம்பு முடியாம போச்சு. அப்ப அது என்னதான் ஆச்சுன்றது தெரியல. உடம்பு வீக்கம் வரும், ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போவாங்க. திடீர்னு ரொம்ப சீரியஸ் ஆயிடுவாங்க. திடீர்னு பார்த்தா நல்லா ஆயிடுவாங்க, பேசுறாங்க, கிளியர் ஆயிடுவாங்க அப்படின்றது போல இருந்தாங்க. எங்க அக்காவும் எப்பாச்சும் வந்து பார்த்துட்டு போவோம். என்னோட தம்பியும் அப்ப அவங்க சென்னையில வேலை செஞ்சுட்டு இருந்தான். அவனுக்கு டைம் கிடைக்கும் பொழுது வந்து எங்க பெரியம்மாவும் பெரியப்பாவையும் பார்த்துட்டு போயிட்டு இருந்தான். அவங்களுக்கு எதனா தேவைன்னா எங்க ஆயா தான் கடையில இருந்து யாருக்கிட்டனா கொடுத்து அனுப்புவாங்க. முன்னெல்லாம் எங்க பெரியம்மா தான் வீட்டுக்கு தேவையான அந்த பொருட்கள்லாம், அதாவது எங்க ஆயா கடைக்கு மாலை கட்டி கொடுத்தாங்கன்னா அதுல வர காசை வச்சுதான் எங்க பெரியம்மா அந்த சாப்பாட்டுக்கெல்லாம் ரெடி பண்ணிக்குவாங்க. இப்போ அவங்களுக்கு உடம்பு முடியாத போயிடுவேன், எங்க பெரியம்மா எதுவுமே இன்கம் இல்லாம ஆயிடுவேன். எங்க ஆயாதான் அவங்க 2 பேருக்கும் சாப்பாடு ஹோட்டல்ல வாங்கி கொடுத்துட்டு எல்லாமே செஞ்சுட்டு இருந்தாங்க. எங்க அம்மா காலையில ஒரு டைம், சாயங்காலத்துல ஒரு டைம் எங்க பெரியம்மாவை போயிட்டு பார்த்துட்டு வர்றதுக்கு போவாங்க. அப்பயே எங்க அப்பா சண்டை போடுவாரு, அங்கெல்லாம் சும்மா எதுக்கு போயிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. எங்க பெரியப்பா சொல்லுவாங்க, நீ எதுக்குமா அவங்ககிட்ட சண்டை எல்லாம் போட்டு வந்துட்டு இருக்க, விட நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. யார் என்ன சொன்னா என்ன, கூட பிறந்த ஒரு அக்கா, அதுவும் இதே ஊர்ல இருக்கும் பொழுது எப்படி வந்து பார்க்காம இருக்க முடியும்? எங்க அம்மா வந்து நாங்களே சொன்னா கூட நிக்கவே மாட்டாங்க. அப்பாதான் சண்டை போடுறாங்களே நின்னுடுமா அப்படின்னு சொன்னா, அது எப்படிமா உங்களுக்கு மனசு வந்து சொல்றீங்க, உங்க அப்பா மாதிரியே உங்களுக்கும் கல் மனசா அப்படின்றது போல எல்லாம் கேட்பாங்க. நம்ம யாரதான் சொல்றது அப்படின்றது போல ஆயிடும். ஆனா உண்மையாவே எங்க பெரியம்மா நல்லா இருக்கும் போதெல்லாம் இவங்களுக்குள்ள சண்டையோ அது போல எல்லாம் கூட நான் பார்த்தது இல்ல. அக்கா தங்கச்சிங்க சப்போர்ட்டிவா இருப்பாங்க, அவ்வளவுதான். என்னன்னா என்ன, அவ்வளவுதான். எங்க பெரியம்மாக்கு வீட்டுல கஷ்டம் இருந்து அப்ப எங்க அம்மா எங்க அப்பாவுக்கு தெரியாத மளிகை பொருள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு கவர்ல கட்டி ஒரு டைம் பேக்ல கொடுத்து அனுப்பும் பொழுது எங்க பெரியம்மா அழுதாங்க. நான் தான் உனக்கு எல்லாமே செய்யணும், ஆனா நீ எனக்கு செய்யற அப்படின்ட்டு சொல்லுவாங்க. எங்க பெரியப்பாவும் பெரியம்மாவை திட்டுவாங்களாம், நீ எதுக்கு இதெல்லாம் அதுகிட்ட வாங்கிட்டு வர, அவங்க கிட்டயே எப்படியோ அந்த பொண்ணு மளிகை சாமான்லாம் வாங்கி வச்சுட்டு இருக்கு, அதுவும் பசங்க இருக்கிற வீடு, என்னத்துக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வந்த அப்படின்ட்டு திட்டுவாராம். நான் எங்க வாங்கினேன், அவதான் கொடுத்து அனுப்புனா அப்படின்றது போல பெரியம்மா சொல்லுவாங்க. ஒரு டைம் எங்க பெரியம்மா பாத்திரம் கழுவிட்டு இருக்காங்க. அன்னைக்கு அது ஒரு திங்கக்கிழமை. எங்க பெரியம்மா கிட்ட வந்து, உன்னோட தங்கச்சி இந்த இடத்துல இருக்க, நீ வா சீக்கிரம் அப்படின்ட்டு சொல்லி இருக்காங்க. அதன் பிறகுதான் இவங்க 2 பேரும் அங்க ஓடி போயிட்டு பார்த்துட்டு எங்க பெரியம்மாவும் இன்னொருத்தரும் எங்க அம்மாவை கூட்டிட்டு வந்து எங்க பெரியம்மா வீட்டுல விட்டுட்டு, என்னோட தம்பி அப்போ கிரவுண்ட்ல விளையாடிட்டு இருந்திருக்கான். எங்க பெரியப்பா போய் கூப்பிட்டு வந்திருக்காரு, அம்மாவை கூட்டிட்டு வீட்டுக்கு போடா அப்படின்னு சொல்லி. அன்னைக்கு அது ஒரு திங்கக்கிழமை. எங்க அப்பா கிட்ட எங்க அம்மா சந்தைக்கு காசு கேட்டதுக்கு அப்பா ரொம்ப திட்டாரு. எங்க அம்மா ஏற்கனவே ஏதோ ஒரு மனசு கஷ்டத்துல இருந்தாங்க. அப்பாவும் அது போல திட்டிடவே அவங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிட்டு என்னுடைய தங்கச்சியை கூப்பிட்டு,
ஜெயாவை பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிட்டாங்க. அதன் பிறகு அங்க என்ன நடந்துச்சுன்ட்டு எங்களுக்கு தெரியல. என்னோட தம்பி ரொம்ப இருட்டின பிறகுதான் எங்க அம்மாவை கூட்டிட்டு வந்தோம். அதுவும் பேகெல்லாம் சைக்கிள்ல வச்சுதான் எடுத்துட்டு வந்தாங்க. எங்க அம்மாவை பார்க்கறதுக்கே ஒரு மாதிரியா இருந்தாங்க. ஆனா அது என்னன்றது எனக்கு தெரியல. அமைதியா வந்து எப்பவும் போல வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. மறுநாள் காலையில எங்க பெரியம்மா வராங்க. வந்து உட்கார்ந்துட்டு இருக்கும்போது எங்க அம்மா பூ கட்டிட்டு இருந்தாங்க. அமைதியா 2 பேரும் இருந்தாங்க. அப்ப எங்க பெரியம்மா கேட்டாங்க, இன்னொரு நாளைக்கு நீ அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவியா அப்படின்ட்டு சொல்லி கேட்டாங்க. என்ன பெரியம்மா ஆச்சு அப்படின்னு. உங்க அப்பா என்னம்மா சொன்னாங்க நேத்து உங்க அம்மாவா அப்படின்னு. ச- எல்லாம் நடந்ததெல்லாம் சொன்னேன். என்னதான் அவங்களுக்கு யாருமே கேட்கறதுக்கு இல்லைனாலும், என்னம்மா நேத்து என்ன ஆச்சு தெரியுமா அப்படின்னு. என்ன ஆச்சுன்னா, இந்த அம்மா உங்க அப்பங்கிட்ட சண்டை போட்டு ரயில் ரோட்ல போயிட்டு உட்காந்துட்டு இருக்கா. ட்ரெயின் வராத டைம் தப்பிச்சா. இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் யோசிச்சு பாரு. எங்க உங்க அப்பா அப்படின்னு. தூங்கிட்டு இருக்கிறாங்க. வரட்டும் இரு எழுந்தா அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. ஏம்மா இந்த மாதிரி பண்ண அப்படின்ட்டு கேட்டதுக்கு எங்க அம்மா அழுதாங்க. நான் அப்ப கூட என்ன தெரியுமாம்மா கேட்டேன். 3 பசங்களை விட்டுரு, இந்த பொண்ணு நினைச்சு பாத்தியான்னு சொல்லி கேட்டேன். அப்பதான் அவங்க அம்மா அழுதா. இதுல வேற கம்பளெல்லாம் கழட்டி வேற கையில வச்சுனுக்குறா. என்னைக்குமே சாவணுன்ற முடிவு மட்டும் எடுக்காத. இந்த பொண்ணை நினைச்சினா உனக்கு சாவணுன்ற எண்ணம் வராது. சாவரவோ இந்த பொண்ணையும் சேர்த்து கூட்டின்னு போயிடு. இப்படியெல்லாம் விட்டுட்டு போவாத அப்படின்றது போல திட்டினாங்க. இவங்க பேசுற குரலை கேட்டு எங்க அப்பா எழுந்து வந்தாங்க. என்ன அப்படின்னாங்க. ஒண்ணும் இல்ல அப்படின்ட்டு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்ச பிறகுதான் எல்லா விஷயத்தையும் கேட்டதுக்கு, விட சாகட்டும், சாவணும்னு வந்து சாகட்டும் விடு அப்படின்றது போல பேசுவே. எங்க பெரியம்மா அவ்வளோ நேரம் இப்படி கேக்குறேன் அப்படி கேக்குறேன்னு அப்பா அது போல சொல்லுவே அமைதியா ஆயிட்டாங்க. ஆனா இதுக்கப்புறம் சாகர முடிவு மட்டும் என்னைக்குமே எடுக்காதன்றத திட்டினாங்க. இப்படியெல்லாம் வந்து எங்க பெரியம்மா அவங்களால பண உதவி எல்லாம் செய்ய முடியலனாலும், அவங்க கிட்ட பணமே இல்லைனாலும், எங்க அம்மாக்கு ஒரு ஆறுதல், எங்க பெரியம்மாக்கு எங்க அம்மா ஆறுதல், இப்படிதான் மாத்தி மாத்தி இருந்துகிட்டாங்க. இப்ப எதுவுமே இல்லாம அவங்க ஒரே வீட்டுல ஆகிட்ட பிறகு எங்க அம்மாக்கு அது ஒரு கஷ்டமாயிடுச்சு. என்னோட பெரிய தங்கச்சிக்கும் 3வது டெலிவரி வந்து எங்க வீட்டுல இருந்து தங்க கூடாதுன்ட்டு சொல்லிட்டாங்க. அதால என்னுடைய பெரிய தங்கச்சி டெலிவரி அப்பெல்லாம் அவங்க வீட்லயே இருந்தது. டெஸ்ட்டுக்கு மட்டும் வருவாங்க, வந்தா கூட போயிடுவாங்க. டேட் முன்ன பின்ன சொல்லுது, எப்போதான் இதுக்கு கரெக்ட் டேட்டுன்னே தெரியல அப்படின்றது போல அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க. திடீர்னு எங்க அம்மாக்கும் பல்வலி வந்துருச்சு. சாதாரண பல்வலிக்கு எங்க அம்மா அளவுக்கு அதிகமா துடிச்சாங்க. வயிற்றுலயும் வாயிலையும் அடிச்சுக்கிட்டாங்க. ஏன்பா சாதாரண ஒரு பல்வலிக்காம இப்படி, ஏன் என்ன ஆச்சுன்னா என்னால வலி தாங்க முடியல, நான் செத்துருவோம் போல இருக்கு அப்படின்றது போல எல்லாம் சொல்லவே எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. என்னுடைய சின்ன தங்கச்சிக்கு இன்னும் பயமாயிடுச்சு. அப்போ என்னுடைய பெரிய தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணி சொன்னதுக்கு, டாக்டர் நாளைக்கு தானே வருவாங்க, இன்னைக்கு ஒரு நைட்டுக்கு எப்படின்னா மெடிக்கல்ஸ்ல டேப்லெட்னா வாங்கிட்டு வந்து கொடுங்க அப்படின்றது போல சொல்லி இருந்துச்சு. மறுநாள் காலையில ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனோம். அது வரைக்கும் இந்த டேப்லெட் சாப்பிட்டு இருமா அப்படின்னா வேற எங்கன்னா பாக்குறதுக்கும் முடியாது. சரி அந்த டேப்லெட் போட்டுட்டாங்க. ஆனா அவங்களுக்கு இரும்புல அதிகமா இருந்ததால அந்த வலி அவங்களால போகுது. அப்ப இரும்பும் பொழுது அந்த பல் டச் ஆகும்போது ரொம்ப வலியால துடிச்சாங்க. அப்ப நான் கேட்டேன், என்னம்மா நீ அப்படின்னா என்னையே திட்டாங்க. அப்ப நான் தூங்கிட்டேன் கொஞ்ச நேரம் கழிச்சு. திடீர்னு நான் எழுந்து பார்க்கும்பொழுதே எங்க அம்மா அவங்க வாயில ஏதோ ஊத்துனாங்க. அதை பார்த்துட்டு நான் பயந்துட்டு கத்துனேன். என்னம்மா பண்றேங்க, நீ ஏம்மா இது கத்தினுங்கிற இப்ப அப்படின்னாங்க.
நீ என்ன பண்றன்னு இருமல் மருந்து குடிக்கிறேன் மேம். நான் என்ன நினைச்சிட்டேன், எங்க அம்மாவுக்கு வலி தாங்க முடியாம தற்கொலை தான் பண்ணிக்கிறாங்க போலகுது, ஏதோ குடிக்கிறாங்க அப்படின்றது போல ஆயிடுச்சு. சரி, நம்மளே நம்ம அம்மாவுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் போல இருக்கு அப்படின்றது போல இருந்துச்சு. மறுநாள் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு பல்லெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டாங்க. அன்னைக்கு சாயங்காலமும் மறுபடியும் பேசிட்டு இருந்தாங்க என்னுடைய பெரிய தங்கச்சியோட டெலிவரி பத்தி தான். அப்ப எங்க அப்பா திட்டினாங்க, சும்மா சும்மா வாயை தரத்து பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு. அப்ப நான் சொன்னேம்மா, அப்பாக்கு மேல பாசம் அப்படின்னு. பாசம். எங்கடா செலவு பண்ணது எதுனா இன்னும் பெரிய செலவு வந்துட போகுதுன்ட்டு தான் அப்படி சொல்றாங்க அப்படின்றது போல இருந்துச்சு, சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் அன்னைக்கு நைட்டு எல்லா டேப்லெட்டும் கொடுத்த உடனே அம்மா தூங்கிட்டாங்க. தூங்கிட்ட பிறகு எதுவுமே அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா பல் எடுத்த உடனே அவங்களுக்கு வலி குறைஞ்சிருச்சு. அந்த பல்லு எடுத்த இடம் ஆறணுன்றதுக்காக அந்த டேப்லெட் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. அன்னைக்குதான் நாங்க எல்லாருமே நிம்மதியா தூங்கணும். அம்மாவை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு எதுவுமே நான் நைட்ல கூட நான் எதுக்குமே எழுப்பவே இல்லை. விடியற் காலையில ஒரு போன் வருது. எங்க அம்மாவுக்கு அப்படியே அந்த போன் அட்டன் பண்றதுக்கு கூட முடியல, அவ்வளவு தூக்கம். பேசின கொஞ்ச நேரத்துக்குலாம் அப்படியே புத்துணர்ச்சி ஆயிட்டாங்க. உடனே எழுந்து நடக்க ஆரம்பிச்சுட்டாங்க. என்னம்மான்னா, டெலிவரி பெயின் வந்துருச்சான், அட்மிட் பண்ணிட்டுக்கிறாங்க, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு எங்க அம்மா அப்பாவை போயிட்டு எழுப்புனாங்க. எல்லாமே ரெடி பண்ணிட்டு கிளம்புறேன்னு சொல்லிட்டு 5:30 மணிக்கு அம்மா விடிகாலம் கிளம்பும் போது எங்க அப்பா சொன்னாங்க, நேத்தெல்லாம் எப்படி வலிக்குதுன்ட்டு துடிச்சுன்னு இருந்தாமா, இன்னைக்கு பாத்தியா குழந்தைன்னு எப்படி ஓடுறா உங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நீ இவங்களெல்லாம் பாத்துக்கோ, பசங்களை திட்டாத, நான் போயிட்டு போன் பண்றேன் எதுவா இருந்தாலும், நீ அதுக்கப்புறமா கிளம்பி வா அப்படின்ட்டு அம்மா சொல்லிட்டு போயிட்டாங்க. போயிட்டு கதவு திறக்கிறாங்க, கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. வெளியே சொல்லல, இருந்தாலும் ஒரு பயம். இந்த டைம் என்ன ஆயிடுமோ தெரியலையே, குழந்தை பிறக்கும் பொழுது இது போல இதுவா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கரண்ட் எல்லாம் வந்துடுச்சு. இது எப்போ ஆஃப் அப்படின்ட்டு பார்த்தாலும் அதுவும் கிடையாது. சரி போ, அதெல்லாம் எதுவும் நினைக்காத அப்படின்றது போல அப்பா சொல்லிட்டு அம்மாவும் கிளம்பி போயிட்டாங்க. காலையில 7 மணிக்கு போன் வருது, பையன் பிறந்திருக்கு, நீ அப்புறமா கூட வா, எப்படி இருக்கிறான் குழந்தைன்னா, நல்லா இருக்கிறான் அப்படின்னு. அப்புறம் என்னுடைய தம்பி கிட்ட சொன்னோம், போயிட்டு பார்த்துட்டு வா ஏன்டா அப்படின்னா, ஏப்பா நான் அப்புறமா போய்க்கிறேன், இப்பெல்லாம் போக மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லி. அதுக்கப்புறமா தான் அவனும் போனான். அப்புறம் எங்க அம்மா சொன்னாங்க, ஃபோன் பண்ணியிருந்தாங்க, அம்மா குழந்தை எப்படிம்மா இருக்கு அப்படின்னு சொன்னா, அவருக்கு என்னம்மா சூப்பரா இருக்கிறாரு, நல்லா லட்டு மாதிரி இருக்கிறாரு, அம்மா இங்க கூட்டின்னு வரவங்களா அங்கேயே இருப்பாங்களாம்மா அப்படின்னு கேட்டேன். தெரியலம்மா, பார்க்கலாம் இரு, அங்கேயே கூட்டின்னு போயிடுவாங்களா தெரியலையே அப்படின்ட்டு சொன்னதுக்கு சாயங்காலம் ஃபோன் பண்ணாங்க எங்க அம்மா, அம்மு நம்ம வீட்டுக்கு தான் வரோம், ஏன்னா அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போல, அங்க யாரும் பாத்துக்க மாட்டாங்களா, நம்ம வீட்டுக்கு தான் வரோம், ஆரத்தி கரைச்சு வைங்க அப்படின்றது போல சொன்னாங்க. அப்புறம் எங்க வீட்டுக்கு குட்டி பையனை தூக்கிட்டு வந்துட்டாங்க. எல்லாரும் வந்து பார்த்துட்டு போறாங்க. எனக்கு எப்படா எல்லாரும் போவாங்க, நம்ம குழந்தை பக்கத்துல போயிட்டு பார்க்கலான்னு. என்னுடைய பெரிய தங்கச்சியோட குழந்தை இந்த குழந்தைய தூக்கவே விட மாட்டேன், அவங்க அம்மா மேலேயே தான் உட்காந்துட்டு இருக்கு. என் சின்ன தங்கச்சி கிட்ட அவ்வளோ பாசமா இருக்கும். என் தங்கச்சி போய் தூக்குனா கூட நான் அம்மா விட்டு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லுது. அந்த அளவுக்கு அது குறும்புத்தனம் பண்ணுச்சு. இன்னொரு குழந்தை வந்தா பெரிய குழந்தைக்கு குறும்புத்தனம் வரும், அம்மா தான் ரொம்ப பாசம் அப்படின்றது போல இருப்பாங்க, அது போல பண்ணுச்சு. அந்த குழந்தை பசிக்கே அழுதாலும் ஆள் கொடுக்க கூட விடாது, அப்படியெல்லாம் பண்ணிடுச்சு. இப்ப இந்த குழந்தை பிறந்ததுக்கு கூட எங்க பெரியம்மாவால பார்க்க முடியல, போயிட்டு அம்மா மட்டும் சொல்லிட்டு வந்தாங்க,
குழந்தை பையன் பிறந்திருக்கான், நல்லா இருக்காமா. என்னைக்குன்னா அதுக்கு உடம்பு கொஞ்சம் சுமாராச்சுன்னா நான் குழந்தைய எடுத்துட்டு வரேன் அப்படின்றது போல சொல்லியிருந்தாங்க. சரிம்மா குழந்தைய பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி பெரியம்மாவும் சொல்லியிருந்தாங்க. பெரியப்பா மட்டும் ஒரு நாள் வந்து குழந்தைய பார்த்துட்டு போனாங்க. அப்புறம் ஒரு நாள் திடீர்னு பார்த்தா வந்து 2 பேரும் நிக்கிறாங்க. எங்க அம்மாக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. என்னன்னா எங்க பெரியம்மா தான் கோல் ஊனினே வந்திருக்கிறாங்க குழந்தைய பார்த்துட்டு போறதுக்காக. அப்போ மெதுவா உட்காந்துட்டாங்க. குழந்தைய வந்து கையில கொடுத்தாங்க. ஆனா எங்க பெரியம்மாக்கு கண்ணு தெரியாதனால குழந்தைய தடவிதான் பார்த்தாங்க, கண்ணு மூக்கு. அப்ப சொன்னாங்க, மூக்கு அவங்க அம்மாலாட்டமே மூக்கு இல்லாம பிறந்துட்டு இருக்காரு அப்படின்றது போல சொல்லிட்டாங்க. அப்புறம் எப்படியோ கஷ்டப்பட்டு அவங்க 2 பேரே ரோடு கிராஸ் பண்ணி விட்டுட்டு அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்க 2 பேரும் போயிட்டாங்க. அப்போ நாங்க சொல்லியிருந்தோம், பெரியம்மாவை பெரியப்பா விடுறதே இல்லைல்லம்மா, அப்பா உன்னை சும்மாவே திட்டுறாங்க, ஆனா பெரியப்பா பாரு இந்த நிலைமையிலயும் நம்ம பெரியம்மாவை கூட்டிட்டு வந்தாங்க. இதே நம்ம அப்பாவா இருந்தா இது போல எல்லாம் செஞ்சிருப்பாங்க. உங்க பெரியப்பனுக்கு உங்க பெரியம்மா மேலன்னா உயிருமா ரொம்ப அப்படின்றது போல எல்லாம் சொல்லியிருந்தாங்க. இப்படியே நாட்கள் போய்கிட்டே இருந்துச்சு. என்னோட சின்ன தங்கச்சியோட கல்யாணம் கிட்ட நெருங்கிய வந்துச்சு. கல்யாணத்து அன்னைக்கெல்லாம் என்ன நடந்துச்சுன்ட்டு தெரிஞ்சுக்கணும்னா அடுத்த வீடியோல சொல்றோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.